சட்டமன்றத்துக்கும் நாடாளுமன்றத்துக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டதுக்கு, மன்றமா என்ன மன்றம், மன்றம் வந்த தென்றலுக்கு நெஞ்சம் விட வழி இல்லையே அன்பே என் அன்பே, அந்த மன்றமானு கேட்குறாங்க. என்ன டீம் என்ன மேட்ச்னே தெரியலை. நீங்கள் யார் வேணால் கூப்பிட்டு வாங்க, நீ நாஞ்சில் சம்பத்து இல்லை தக்காளி 4000 சம்பத்தினாலும் கூப்பிட்டுட்டு வா, ஆனால் நாம் தமிழர் கட்சி வெல்லுவதை எந்த கொம்பாதி கொம்பனாலும் தடுக்க முடியாது. தோல்வி என்பது எங்கள் தலை மயிருக்கு சமம். இது தோல்வியை பார்த்த பாதைடா, வெற்றியை பார்க்காமல் ஒருபொழுதும் ஓயாது. 2026 முடியவில்லை. எனக்கு 19 வயது. நான் 25 வயதில் என்னுடைய இளைஞர்கள்லாம் ஒன்றிணைச்சு இந்த கட்சியை வென்று காட்டுவேன். 30 வயதில் ஒன்றிணைச்சு வென்று காட்டுவேன். நீங்கள் கேட்கலாம் சீமான் செய்த சாதனை என்னன்னு. மீச மயிர் கூட முளைக்காத இந்த சின்ன பையன் துண்டு சீட்டு இல்லாமல் இவ்வளோ நேரம் தைரியமாக பேசுகிறேன்னா அதுதான்டா சீமான் செய்த சாதனை. எந்த கட்சியில் உள்ள ஒரு கொள்கை பரப்பு செயலாளராச்சும் இந்த டிவிக்கில் உள்ள புதுசாக வந்திருக்காங்க சொல்ல முடியுமா, பேச முடியுமா? துணித்து வணங்கி இங்கு கூடியிருக்கின்ற அனைத்து பொதுமக்களுக்கும் பொறுப்பாளர்களாகிய எனது உயிர் அண்ணன்மார்களுக்கும் எனது மாலை நேரத்து வணக்கம். இன்றைக்கு எனது உரையை தொடங்குவதற்கு முன்பு ஒரு சம்பவம் சொல்லிக்கிறேன். காலையில் நாங்கள் திருத்திரமுடியிலேருந்து என்னுடைய நண்பர்கள் சகோதரர்கள்லாம் பேருந்தில் வந்துட்டு இருந்தோம். அப்போ இது மாதிரி நாங்கள் கிட்டத்தட்ட இங்கே வேதாரண்ய சட்டமன்ற தொகுதி நெருங்கின உடனே எங்கள் அண்ணன் கார்த்தி அவர்கள் நிற்கிறாங்க, நீங்கள் வாக்கு செலுத்துங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் வரும்போதே பேருந்தில் கருத்து கணிப்பு கேட்டுட்டு வந்துட்டு இருந்தோம். இல்லை தம்பி, நான் அதிமுக நிர்வாகி, நான் கிளை செயலாளராக இருக்கேன், நாம் தமிழர் கட்சிக்கெல்லாம் வாக்களிக்க முடியாது, அந்த கட்சி வீழ்ந்து கொண்டு தான் இருக்குது, சும்மா தம்பி அந்த கட்சியெல்லாம் அப்படின்னு சொன்னார். அப்படி சொன்ன உடனே எனக்கு தோணுச்சு, எனக்கு பாரதியினுடைய பாடல் தான் ஞாபகம் வந்தது. பாரதி என்ன சொல்கிறார், பாரதியினுடைய பாடல் தான் எனக்கு ஞாபகம் வந்தது. தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி வாடி துன்பமிகு உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரைகூடி கிளப்பருவம் எய்தி பல வேடிக்கை மனிதர்களைப் போல வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படிங்கிறார். அதே போல உலகின் ஒப்பற்ற தலைவன், உயர்ந்த தலைவன், தன்மான தலைவன், எனதுயிர் தலைவன் மெதுவே பிரபாகரனின் பிள்ளைகள், சீமானின் தம்பி தங்கைகள் வீழ்வேன் என்று நினைத்தீர்களோ என்று அவர்கள் நான் பதில் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் வீழ்ந்து கொண்டு தான் தம்பி இருக்கிறீங்க, தோற்று கொண்டே தான் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு. நீங்கள் கடைசி வரைக்கும் கத்தி கொண்டே தான் தம்பி சாகணும் அப்படின்னு சொன்னார் அவர். சாராயம் குடித்து சாவதை விட தன்னுடைய கடைசி காலம் வரைக்கும் திமுகவினுடைய அனைத்து பொறுப்பாளர்களுடைய வாரிசுகளுக்கு குட்ட முட்டாளு குனிரவனு முட்டாளுங்கிற மாதிரி முட்டு கொடுத்து சாவதை விட, அதிமுகவிற்கு தன்னுடைய கடைசி காலம் வரைக்கும் 70-80 வயது வரைக்கும் முட்டு கொடுத்து சாவதை விட, பிடித்த நடிகரை பார்க்க போய் சினிமா பைத்தியமாக போய் சாவதை விட, தான் பிறந்த இனத்திற்கும் மண்ணுக்கும் மொழிக்குமாக போராடி கடைசி காலம் வரைக்கும் போராடி சாவது எவ்வளவோ மேலியா, எவ்வளவோ மேல். இன்றைக்கு தமிழர் நிலம் செழிக்க நாம் தமிழர் ஆட்சி என்ற தலைப்பில் பொதுக்கூட்டம் நடக்கிறது. தமிழர் நிலம் செழித்து தான் இருந்தது 1300க்கு முன்பு. பிறகு பிற மொழியாளர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள், பிறகு திராவிட கொள்ளையர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள். அவர்கள் வந்த பிறகு எம் இனம் அழிந்து கொண்டிருக்கிறது, எம் இனம் வீழ்ந்து கொண்டிருக்கின்றது. நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தாதான் தமிழர் நிலம் செழிக்குமா? ஆம். நாம் தமிழர் கட்சி முன்வைக்கிற அரசியல் என்பது இந்த மண்ணிற்கும் மக்களுக்குமான அரசியல். எல்லா கட்சிகளை விட திமுக, அதிமுக, பக்காமாஸ் கட்சியை விட மாற்று அரசியல், மாறுபட்ட அரசியலை நாங்கள் முன்வைக்கின்றோம். இந்த நாடு விடுதலை பெற்றதிலிருந்து 1947 1967 வரை இந்த இந்திய பெருநிலத்தையும் சரி தமிழ்நாட்டையும் சரி ஆட்சி செய்தது காங்கிரஸ் கட்சி. அந்த காங்கிரஸ் கட்சி தமிழர்களுக்கு எதிரானவர்கள், காங்கிரஸ் கட்சிக்கு நாங்கள் தான் நேர் எதிரான சக்தி என்று சொல்லி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியது திராவிட முன்னேற்ற கழகம் அறிஞர் அண்ணா தலைமையில். பிறகு ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து முதலில் மாநில உரிமைகளை பேசிய திமுக, பிறகு போக போக தன்னுடைய சுயலாப தேவைக்காக, தன்னுடைய கூட்டணி நலனுக்காக, அற்ப பதவிக்காக ஒட்டுமொத்த மாநில உரிமைகளையும் மத்திய அரசிடம் அடகு வைத்தது. கச்சத்தீவை அடகு வைத்தது, மாநில கல்வி உரிமையை அடகு வைத்தது. அதன் அடகு வைத்ததன் விளைவாகத்தான் 2009 மே 18 எம் இனம் கொத்து கொத்தாக கொன்றளிக்கப்பட்டது. ஒட்டுமொத்த தமிழினமே அதிர்ச்சியில் மூழ்கிட்டு, இந்த இனப்படுகொலைக்கு குரல் கொடுக்க ஒரு ஆள் இல்லையா? இந்த இனப்படுகொலை நடந்து கொண்டிருக்கிறதே, திமுகவினுடைய தலைவர் ஐயா கருணாநிதி அவர்கள் இனப்படுகொலை பற்றி ஒரு செய்தி கூட போடாமல் மானாட மயிலாட கலைஞர் டிவியில் போட்டுக்கொண்டு இருக்கிறாரே என்று ஒட்டுமொத்த தமிழினமும் எதுவும் செய்வதறியாது முழித்து கொண்டு இருந்த பொழுது, பிரபாகரன் தீவிரவாதி என்று பட்டம் சூட்டிய இந்த மண்ணில் பிரபாகரன் தீவிரவாதி அல்ல,
ஈழம் வேறு தேசமல்ல, என்னுடைய தொப்புள் கொடி உறவுகள் தான் அவர்கள் என்று. பிரபாகரன் தீவிரவாதிகள் அல்ல, அவர் உலகின் ஒப்பற்ற தலைவன், உயர்ந்த தலைவன் என்று அரணியூரிலிருந்து ஒரு குரல் வந்தது. அவர்தான் எம் பெரியப்பா சீமான் அவர்கள். அதற்கு முன்பு நாம் நம்பிக்கொண்டிருந்தோம். 2009 மே 18 இனப்படுகொலைக்கு முன்பு நாம் நம்பிக்கொண்டிருந்தோம், நமக்கான தலைவர்கள், தமிழர்களுக்கான தலைவர்கள், தமிழினம் தலைமுறைகளுக்கான தலைவர்கள் திமுகவில் இருக்கிறார்கள் என்று நம்பிக்கொண்டிருந்தோம். நமக்கான தலைவர்கள் அதிமுகவில் இருக்கிறார்கள், தமிழினம் தலைமுறைக்கான தலைவர்கள் அதிமுகவில் இருக்கிறார்கள், அடுத்த தலைமுறைக்கான தலைவர்கள் அதிமுகவில் இருக்கிறார்கள் என்று நம்பிக்கொண்டிருந்தோம். அன்றைக்கு 2009 மே 18 அன்று அந்த ஒட்டுமொத்த நம்பிக்கையும் ஈழத்திலே கொத்து கொத்தாக எரிந்து செத்தார்களே, அவர்களோடு சாம்பலாக போனது. அதன் பிறகு சிட்டுக்குருவியில் இருந்து கொட்டு மருவி வரைக்கும், மனிதனில் தொடங்கி மலையில் வரைக்கும் ஒட்டுமொத்த உயிர்களையும் நேசிக்கின்ற மாபெரும் அரசியல் கட்சியாக நாம் தமிழர் கட்சி அன்றைக்கு கிளத்தெளிய செய்தது. ஏன்? என் மக்களுடைய நலன் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு நாட்டினுடைய நலன் என்பது அந்த நாட்டினுடைய வீட்டின் சமையலறையால் தீர்மானிக்கப்படுகின்றது. ஒரு நாட்டினுடைய நிலத்தின் வளம் என்பது அந்த நாட்டினுடைய நீரின் வளத்தால் தீர்மானிக்கப்படுகின்றது. ஒரு நாட்டினுடைய நீரின் வளம் என்பது அந்த நாட்டினுடைய மரங்களின் வளத்தால் தீர்மானிக்கப்படுகின்றது. ஒரு நாட்டினுடைய மரங்களின் வளம், நீரின் வளம், மலைகளின் வளம், ஏரி குளங்களின் வளம், எல்லா வளங்களையும் பாதுகாப்பது ஒரு அரசனுடைய கடமையாகும். ஆனால் அப்படியாப்பட்ட ஒரு அரசையே தேர்ந்தெடுக்கிறது யார் என்றால் பொதுமக்களாகிய நாம். ஆனால் நாம் சரியான ஆட்சியாளர்களை இங்கு தேர்ந்தெடுத்தோமான்னு கேட்டால் கிடையாது. கடந்த 70 வருடங்களாக இந்த நாடு விடுதலை பெற்றதிலிருந்து திமுகவுக்கு தான் வாக்கு செலுத்துவேன், அதிமுகவுக்கு தான் வாக்கு செலுத்துவேன் என்று திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் 200க்கும் 300க்கும் வாக்கு செலுத்தி இந்த நாடை குட்டிச்சவராக ஆக்கி வைத்திருக்கிறீர்கள். இந்த நாடை வீணடித்திருக்கிறீர்கள். ஒரு வாக்குச்சிட்டு துப்பாக்கி தோட்டாவை விட வலிமையானது என்கின்றார் ஆபிரகாம் லிங்கன். அப்படியாப்பட்ட ஒரு வாக்கை 200க்கும் 300க்கும் விற்று விட்டீங்க. அப்படி விற்றதுனால தான் நம்முடைய மாநில உரிமைகள் எல்லாமும் பெருமொழியாளர்கள்ட்ட இருக்குது. இன்றைக்கி நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே பார்த்தாலும் வட இந்தியர்கள் தான் நிலத்தில் ஆதிக்கம் செலுத்துகிறாங்க. வயலில் இன்றைக்கி கூட நீங்கள் சாதாரணமாக போய் நீங்கள் இந்த டெல்டா மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா அதற்கு முன்பு பழைய கஞ்சி வாசம் வரும். இப்போ போனீங்கன்னா மீன் மேக்கர் வாசம் வரும். ஃபுல்லாக லெக்கின்ஸ் பேண்டை போட்டு இந்திக்கார முழுக்க நடவு நட்டுட்டு இருக்கான். இது உண்மையாக இல்லையா? கூடி நிற்கிற பொதுமக்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள், இது உண்மையா இல்லையா? இதற்கு காரணம் திமுகவும் வட இந்தியர்களை தமிழ்நாட்டில் அனுமதிக்கிறது, அதிமுகவும் வட இந்தியர்கள் தமிழ்நாட்டில் அனுமதிக்கிறது. அதன் விளைவாக இன்னைக்கு நிலத்தில் வட இந்தியர்கள் அதிகாரம் செலுத்துகிறான், நாளைக்கு பொருளாதாரத்தில் வட இந்தியா அதிகாரம் செலுத்துவான், அதன் பிறகு அரசியலிலும் அதிகாரம் செலுத்துவான். பிறகு தமிழர்கள் விரட்டி அடிக்கப்படுவார்கள். அங்கே ஈழத்திலேயும் இப்படித்தான் தமிழர்கள் விரட்டி அடிக்கப்பட்டார்கள். அங்கே ஈழத்திலே தமிழர்கள் விரட்டி அடிக்கப்பட்ட பொழுது நம்முடைய உரிமைகள்லாம் பறிபோன பொழுது அங்கு அதை தடுத்து நமக்கான உரிமைகளை பேசுவதற்கு ஒரு தலைவர் இருந்தார். அவர்தான் உலகின் ஒப்பற்ற தலைவன் பிரபாகரன். அதே போல இங்கு நம்முடைய ஒட்டுமொத்த உரிமைகளும் வட இந்தியர்களிடம் போகும் பொழுது அதை தடுத்து நிறுத்துவதற்கு, நமக்கான உரிமைகளை பெற்று தருவதற்கு மான தமிழ் மகனையும் பெரியப்பா சீமானவர்கள் இருக்கிறார். அப்போ நீங்கள்லாம் என்ன பண்ணணும்? அவருடைய கரங்களை இறுக பிடித்து கொள்ள வேண்டும். அதே போல இந்த நாட்டினுடைய உரிமைகள் எல்லாம் பெருமொழியாளர்கள்ட்ட போயிட்டு, ஏன் நீங்கள் சிந்திச்சு வாக்கு செலுத்தாதனால, அப்படி சிந்திச்சு வாக்கு செலுத்தாதனால தான் இன்றைக்கு வரைக்கும் நம்மளால் கர்நாடகாவில் இருந்து தண்ணி பெற்று தர முடியல. தமிழ்நாட்டில் திமுகவோடு கூட்டணி வைத்திருப்பது யார்? காங்கிரஸ். கர்நாடகாவை ஆட்சி செய்வது யார்? காங்கிரஸ். ஆனால் இங்கு உள்ள திமுக அங்கு உள்ள காங்கிரஸோட பேசி நமக்கு தண்ணீர் பெற்று தருமா? தராது. திமுக சொல்லும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தா காவிரியிலிருந்து தண்ணீர் பெற்று தந்துடுவோம். அதிமுக சொல்லும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தா காவிரியிலிருந்து தண்ணீர் பெற்று தந்துடுவோம். இப்போ நாங்கள் என்ன கேட்குறோம்னா, ஆட்சிக்கு வந்தா காவிரியிலிருந்து தண்ணீர் பெற்று தந்துருவோம்னு சொல்கிறீங்க, ஆட்சிக்கு வந்தா காவிரியிலிருந்து தண்ணீர் பெற்று தந்துருவோம்னு சொல்கிறீங்க. ஆட்சிக்கு வந்த பொழுது என்ன ஃப்ரீ ஃபயர் பப்ஜி விளாண்டுட்டு இருந்தீங்களா? காவிரியிலிருந்து தண்ணீர் பெற்று தராம சொல்லுங்க, என்ன செய்து கொண்டு இருந்தீர்கள்? நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்து விட்டால், இந்த பகுதியில் உள்ள பொதுமக்கள் எங்கள் அண்ணன் இடுமான் கார்த்தி அவர்களுக்கு நீங்கள் வாக்கு செலுத்தி விட்டால் காவிரியிலிருந்து தண்ணி தேவையில்லை. ஏன்? ஒரு ஆண்டு ஒன்றிற்கு அன்பார்ந்த மக்களே 4500 டிஎம்சி தண்ணீர் நமக்கு மழைநீர் மூலமாக கிடைக்கிறது. எத்தனை டிஎம்சி தண்ணீர்? 4500 டிஎம்சி தண்ணீர். அது நாம் எத்தனை டிஎம்சி தண்ணீர் பயன்படுத்துகிறோம்? வெறும் 1500 டிஎம்சி தண்ணீர் தான் பயன்படுத்துகிறோம். வீணாக எத்தனை டிஎம்சி தண்ணீர் மழை நீர் கலக்கிறது, கடல் நீர் கலக்கிறது? 2500 டிஎம்சி தண்ணீர். 2500 டிஎம்சி தண்ணீர் கடலில் கலக்குது. இதே நம்ம கர்நாடகா கரண்ட்டை கையை கட்டி இங்கேருந்து மத்திய அரசுக்கு லெட்டர் அனுப்பி இங்கேருந்து நம்ம மத்திய அரசுக்கு லெட்டர் அனுப்பி எத்தனை டிஎம்சி தண்ணீர் வாங்குகிறோம்? வெறும் 177 டிஎம்சி தண்ணீர். அதை விட 20 மடங்கு அதிகமாக நமக்கு மழைநீர் மூலமாக கிடைக்கிறது. இந்த ஆட்சியாளர்கள் நமக்கானவராக இருந்திருந்தால் காவிரியிலிருந்து தண்ணீர் பெற்று தந்துடுவார்கள். அதே போல பல்வேறு கணக்கான ஆறுகளும் ஏரிகளும் குளங்களும் மலைகளும் இன்னைக்கு சுரண்டப்பட்டு வெளிமாநிலத்திற்கு விற்கப்படுகின்றன.
எந்த மாநிலத்தில் விற்கப்படுகிறது? எந்த மாநிலத்தில் ஆற்று மணல் அல்ல தடை விதிக்கப்பட்டிருக்கின்றதோ அந்த மாநிலத்தில் விற்கப்படுகின்றன. மழை இல்லை என்றால் ஏது மழை, மழை இல்லை என்றால் ஏது வளம், வளம் இல்லை என்றால் ஏது நாடு? அதை சிந்தித்து பாருங்கள். நம்முடைய ஒட்டுமொத்த வளங்களும் பிற மாநிலத்திற்கு வெட்டி விற்கப்படுகிறது. கேரளாவில் துறைமுகம் கட்டுவதற்கு கிருஷ்ணகிரியில் தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள ஒட்டுமொத்த மலைகளும் வெட்டி விற்கப்படுகிறது. விவசாயிகளுடைய உரிமை பறிக்கப்படுகிறது. ஒரு நாட்டில் ஒரு விவசாயி சாகிறான்னா அது செய்தி மட்டுமல்ல, நாளைய தலைமுறையினர் நீர் இல்லாமல் சோறு இல்லாமல் சாக போகின்றனர் என்பதற்கான ஒரு முன் அறிவிப்பு. ஆந்திர மாநிலத்தில் என்ன நடந்தது? ஐயா நம்மாழ்வார் அவர்கள் கூட ஒரு முறை குறிப்பிட்டிருப்பார். முழுக்க முழுக்க பருத்தி போட்டுட்டாங்க. பல்லாயிரக்கணக்கான ஏக்கரில் பல லட்சக்கணக்கான விவசாயிகள் பருத்தி போட்டுட்டாங்க. பருத்தி போட்டோன்னே என்ன நடந்தது? பருத்தி போட்டோன்னே பருத்தியில் பூச்சி அடிச்சிருச்சு. பூச்சிக்கு அடித்த மருந்து வேலை செய்யலை. அப்போ கடன் வாங்கி தான் பருத்தி போட்டாங்க. அப்படி போட்டோன்னே பேங்குக்காரன் வந்து கேட்குறான். பேங்க்கில் தான் கடன் வாங்கி பருத்தி போட்டாங்க. அப்போ பேங்குக்காரன் வந்து கேட்குறான், எனக்கு நீ உன்னோட கடனை கட்டி ஆகணும், உன் பருத்தி லாஸ் ஆச்சு அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ உன் மனையை விற்பியோ உன்னோட மனைவியை விற்பியோ எனக்கு தெரியாது, ஆனால் என்னோட கடனை அடைச்சே ஆகணுன்ட்டு ஆந்திர விவசாயிகிட்ட பேங்குக்காரன் வந்து சண்டை போட்டான். அதனால் ரோஷம் தாங்க முடியாமல் 1000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டாங்க. அந்த நிலை இங்கே தமிழ்நாட்டில் ஏற்பட்டக்கூடாது. விவசாயிகள் ஒருபொழுதும் தற்கொலைக்கு போயிடக்கூடாது. விவசாயத்தை காக்க வேண்டும் என்பதற்காகவே நாங்கள் சின்னமாக வந்து கொண்டிருக்கின்றோம். நீங்கள் விவசாய சின்னமாக கொண்டு வாங்க, எதை வேணால் சின்னமாக கொண்டு வாங்க. ஆனால் இது திமுகவினுடைய கோட்டை, இது அதிமுகவினுடைய கோட்டை தம்பி, நீங்கள் யாரை நிப்பாட்டினாலும் வெல்ல முடியாது அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இருந்திருக்கலாம். ஏழை எளிய மக்களுடைய இருண்ட வாழ்வில் ஒளியுளிர செய்ய வேண்டுமென்றால் நீங்கள் திமுகவிற்கு உதயசூரியனுக்கு வாக்களிங்கள் என்று கேட்ட திமுகவினுடைய கோட்டையாக இருந்திருக்கலாம். ரெட்டலை எப்படி செழிப்பாக இருக்கோ அதே மாதிரியே தமிழ்நாடு செழிப்பாக இருக்கும், இந்த ஒட்டுமொத்த டெல்டா மாவட்டமும் செழிப்பாக இருக்கும் என்று கேட்ட அதிமுகவினுடைய கோட்டையாக இருந்திருக்கலாம். அதெல்லாம் எப்போ? பிஃபோர் 2021 தேர்தல், 2019, 2016 தேர்தலில் அதிமுகவினுடைய கோட்டையாக இருந்திருக்கலாம், திமுகவினுடைய கோட்டையாக இருந்திருக்கலாம். ஆனால் வருகின்ற சட்டமன்ற தேர்தல் என்பது, இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது பிரபாகரன் பிள்ளைகளுடைய கோட்டையாக மாறும். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். எந்த சட்டமன்றம், எந்த நாடாளுமன்றம் எம்ஜிஆர் வாழ்க, கருணாநிதி வாழ்க, அம்மையார் ஜெயலலிதா வாழ்க என்று முழங்கியதோ அதே சட்டமன்றத்தில் எங்கள் அண்ணன் கார்த்தி போகி தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க என்று முழங்குவார். இதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கடா, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். திமுகவுடைய 5 வருஷம் சரியில்லை, அதனால் நம்ம ரெட்டலைக்கு வாக்களிப்போம். ஏன்னு கேட்டால் ரெட்டலை எப்படி செழிப்பாக இருக்கோ அதே மாதிரியே தமிழ்நாடு செழிப்பாக இருக்கும். நாங்கள் அதிமுகவுடைய விவசாயி, ஐயா ஓஎஸ் மணியன் அவருடைய விசுவாசி, அதனால் நாங்கள் அவங்களுக்கு வாக்கு செலுத்துவோம் அப்படிங்கிறீங்க. உன் விசுவாசத்தில் தீய வச்சு கொடுத்த. ஒரு பக்கம் ரெட்டலுக்குள்ளே தாமரை ஒளிஞ்சிருக்கு, தாமரைக்குள்ளே ரெட்டல் ஒளிஞ்சிருக்கு. இன்னொரு பக்கம் சூரியனுக்குள்ளே கதிரவாள் ஒளிஞ்சிருக்கு, கதிரவாளுக்குள்ளே சூரியன் ஒளிஞ்சிருக்கு. அதனால தான் எங்கள் தாத்தன் கர்ம வீரர் காமராஜர் சொன்னார், திமுகவும் அதிமுகவும் ஒரே குட்டையில் ஒரு மட்டை என்று சொன்னார். இந்த இருபெரும் திராவிட கட்சிகள் இத்தனை வருஷமாக ஆட்சி செய்து தமிழ்நாடு பொருளாதாரத்தில் வீழ்ந்து விட்டது. கொஞ்சம் கூட பொருளாதாரத்தில் முன்னேறலை. இந்தியா சந்தை பொருளாதாரத்தை நம்பிக்கொண்டிருக்கின்றது, தமிழ்நாடு சாராய பொருளாதாரத்தை நம்பிக்கொண்டிருக்கிறது. அவ்வளோதான் வித்தியாசம். இந்தியா சந்தை பொருளாதாரத்தை நம்பிக்கொண்டிருக்கிறது, தமிழ்நாடு சாராய பொருளாதாரத்தை நம்பிக்கொண்டிருக்கிறது. இந்த இருபெரும் கட்சிகளும் முதலில் 1967 2020 வரைக்கும் 5 லட்சம் கோடி தான் கடன். ஆனால் இப்பொழுது இந்த 5 ஆண்டுகளில் 10 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறார்கள். அன்பார்ந்த பொதுமக்களே, கூடி நிற்கிறீங்க பார்த்தீங்களா? நீங்களாம் என்ன யோசிக்கணும்? ஒரு பக்கம் ஓசி என்னென்ன பஸ்ஸு ஃப்ரீ, பஸ்ஸு இலவசமாக தராங்க, 1000 ரூபா காசு தராங்க, புதுமை பெண் திட்டம், எல்லா திட்டங்களும் இலவசமாக தராங்க. ஒரு பக்கம் ஓசி, இன்னொரு பக்கம் ஏறுது விலைவாசி. இல்லை, நீ யாருக்கு ஓட்டு போடணும்னு யோசிச்சின்னா கண்டிப்பாக நீங்கள் நாம் தமிழ் கட்சி விவசாய சின்னத்துக்கு தான் வாக்கு செலுத்தணும். நீங்கள் இன்றைக்கி நினைக்கலாம், இந்தியாவிலேயே அதிக சொத்து மதிப்புள்ள பணக்காரர் யார்? யாராச்சும் ஒருவர் சொல்ல முடியுமா? அதிக சொத்து மதிப்புள்ள முதலமைச்சர் யார்? இந்தியாவில் உள்ள ஒட்டுமொத்த முதலமைச்சர்களிலும் அனைத்து மாநில முதலமைச்சர்களும் யார் பணக்கார முதலமைச்சர்? ஐயா ஸ்டாலின் அவர்களா? இல்லை. கேரள மாநில முதல்வர் ஐயா பினராயி விஜயன் அவர்களா? இல்லை. ஆந்திராவினுடைய முதல்வர் சந்திரபாபு நாயுடு. எவ்வளோ தெரியுமா அவருடைய சொத்து மதிப்பு? 6755 கோடி. ஏது இந்த பணம்? எல்லாம் கருப்பு பணமா? இல்லை. எல்லாம் கொள்ளையடிச்ச பணமா? இல்லை. எல்லாம் திருடின பணமா? இல்லை. எல்லாம் மக்கள் வரி பணமா? இல்லை. ஹெரிட்டேஜுங்கிற ஒரு பால் நிறுவனத்தை 1995 தொடங்கி அதன் மூலமாக 6755 கோடி வருமானம் மீட்டிருக்கிறார். எதன் மூலமாக? பால் நிறுவனம் மூலமாக. ஆனால் இங்கே என் பெரியப்பா சீமான் அவர்கள் சொன்னால் என்ன சொல்லுது? ஆடு மாடு மேய்க்க சொல்கிறாருங்க சீமான் அப்படின்னு போய் ஃபேஸ்புக்கில் போய்ட்டு பதிவு போடுறது.
பாலினுடைய சந்தை மதிப்பு 3 லட்சம் கோடி. ஆனால் ஒரு ஆண்டிற்கு டாஸ்மார்க் மூலமாக கிடைக்கிற மதிப்பு என்பது வெறும் 50,000 கோடி. பாலில் மதிப்பு இருக்கிறது. உங்களுக்கெல்லாம் ஒரு உளவியல் நோய். என் அன்பானவர்களை, என்ன நோய் உங்களுக்கு? மரம் வளர்ப்போம் மழை பெறும் என்று பள்ளிக்கூடத்தில் எழுத வேண்டியது, பஸ்ஸு பின்னாடி எழுத வேண்டியது, கார் பின்னாடி எழுத வேண்டியது. ஆனால் நாம் தமிழர் கட்சி மரங்களின் மாநாடு நடத்தினா என்ன சொல்வது? சிரிப்பு காட்டுறாருங்க சீமான் அப்படிங்கிறது. விவசாயி மகன்னு வண்டி முன்னாடி எழுத வேண்டியது, விவசாயி மகன்னு வீட்டில் எழுத வேண்டியது, விவசாயி மகன்னு பள்ளிக்கூடத்திலும் சரி காலேஜிலும் சரி வீட்டில் இருக்கும்போதும் சொல்லி செவுத்தில் எழுத வேண்டியது விவசாயி மகன்னு. ஆனால் விவசாயத்தை அரசு பண்ணி ஆக்கவே நாம் தமிழர் கட்சி சொன்னால் சீமான் சிரிப்பு காமிக்கிறார் அப்படிங்கிறது. பல பேர் மானூர் பாசத்தில் உள்ள பிள்ளைகள்கிட்ட அப்படியே அட்வைஸ் பண்ணுறது, தம்பி சீமான் பின்னாடி போகாதீங்கப்பா, ரொம்ப ஆபத்தான ஆள் அவர். நேற்று ஒரு பேச்சு இன்றைக்கி ஒரு பேச்சு பேசுகிறாரு. யார் இவர்? நம்முடைய அப்பா அம்மா விட இவ்வளோ அட்வைஸ் பண்ணுறா அப்படின்ற ஆள் ஒருவேளை பெரிய இயக்கத்தில் இருப்பாரோ, சரி நம்மளாம் சேர்ந்து அவரோட போய்ட்டு பயணிப்போம் அப்படின்னு பார்த்தா, நீங்கள் என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டால், சீமானை திட்டி நான் ஃபேஸ்புக்கில் பதிவு எழுதி போட்டுருக்கேன்ப்பா. உன் பதிவில் தீய வச்சு கொடுத்த சேட்டை தானே இது. சேக்குவார் என்ன சொல்கிறார்? உங்களால் போராட முடியவில்லை என்றால் எழுதுங்கள், எழுத முடியவில்லை என்றால் பேசுங்கள், பேச முடியவில்லை என்றால் உங்கள் ஊரில் உள்ள மக்களை ஒன்றிணைந்து போராடுங்கள், அதுவும் முடியவில்லை என்றால் பேசாமல் செவுனியோன்னு இருங்க, அதுவும் உங்களால் முடியவில்லை என்றால் தயவுசெய்து போராடுபவர்களை கிண்டல் செய்யவோ கேலி செய்யவோ எதுவும் செய்ய வேண்டாம். நாங்கள் மக்களுக்காக போராடி கொண்டு இருக்கிறோம், எங்களை நீங்கள் ஒருபொழுதும் விமர்சனம் செய்ய வேண்டாம். நீங்கள் பாட்டில் ஒரு ஓரமாக இருங்க. எங்களிடத்தில் வீரம் இருக்கிறது, விவேகம் இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது, அறிவு இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. என்ன எங்களிடத்தில் இல்லை? ஆட்சி அதிகாரம் இல்லை. நம்மள்கிட்ட என்ன இல்லை? கனிம வளம் இல்லையா? காட்டு வளம் இல்லையா? நீர் வளம் இல்லையா? மண் வளம் இல்லையா? மலை வளம் இல்லையா? எல்லா வளமும் இருக்கிறது. ஆனால் நம்மிடத்தில் என்ன இல்லை? ஆட்சி அதிகாரம் இல்லை. அந்த ஆட்சி அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? என் பெரியப்பா சீமான் அவர்கள்ட்ட இருக்கா? இல்லை கீழே உட்காந்துருக்க எங்களுடைய அண்ணன் கார்த்தியண்ணன் அவர்கள்ட்ட இருக்கா? எங்கள் அண்ணன் சாட்டியண்ணன் அவர்கள்ட்ட இருக்கா? எங்கள் அண்ணன் ராஜேந்திரன் அவர்கள்ட்ட இருக்கா? யார் இடத்துல அதிகாரம் இருக்கிறது? கை கட்டி நின்று வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்குங்க பார்த்தீங்களா? உங்களிடத்தில் இருக்கின்றது. அந்த அதிகாரம் எது? அந்த ஆயுதம் எது? என் பெரியப்பா சீமான் அவர்களே சுமந்து கொண்டிருக்கின்ற இந்த விவசாய சின்னத்தான். அந்த விவசாய சின்னத்தில் நீங்கள் வாக்களித்து எங்கள் அண்ணன் கார்த்தியவர்களை நீங்கள் வெற்றி பெற செய்யணும். பாரதி என்ன சொல்கிறார்? உழவுக்கு வந்தனை செய்வோம், வீணில் உண்டு கழித்திருப்போர் நிந்தனை செய்வோம்ங்கிறாரு. விவசாயத்தை முன்னெடுப்பவர்களை ஆதரிப்போம், அவர்களை வரவேற்போம், அவர்களை வணங்குவோம். ஆனால் எதுவுமே பண்ணாமல் விவசாயம் செய்கிறவங்களை கிண்டல் செய்கிறான் பாரு, அவனை விரட்டி அடிக்கணுங்கிறாரு. பொதுமக்களாகிய நீங்கள் எங்கள் அண்ணன் கார்த்தியவர்களோட கைகோர்த்து விவசாயத்தை முன்னெடுக்கிற நாம் தமிழர் கட்சி எங்களை நீங்கள் ஆதரிக்கணும். யாரை விரட்டி அடிக்கணும்? திமுகவும் அதிமுகவும் இந்த பகுதிக்கு வாக்கு கேட்டு வந்தால் அவர்களை விரட்டி அடித்து விட்டு எங்களன் கார்த்தி அவர்களை நீங்கள் சட்டமன்றத்துக்குள்ளே அனுப்பணும், அனுப்பியே ஆகணும். அனுப்புனா தான் வேதனை தொகுதி பொழைச்சிக்கும். இல்லைனா அடுத்த 5 வருஷத்துக்கு அவ்வளோதான். அடுத்த 5 வருஷத்துக்கு ஒன்றும் செய்ய முடியாது. திமுகவும் அதிமுகவும் ஒன்று தான். திமுகவுடைய ஆட்சி காலத்தில் பாலியல் வன்கொடுமை நடக்கிறது, அதிமுகவுடைய ஆட்சி காலத்தில் பாலியல் வன்கொடுமை நடக்கிறது. திமுகவும் விவசாயிகளுக்கு எதிரானவர்கள் தான். திமுக என்ன செய்கிறார்கள்? 5000 ஏக்கர் பரப்பளவில் பரந்தூர் விமான நிலையம் கட்டுறாங்க. அதிமுக என்ன செஞ்சாங்க? 2018 சேலத்திலேருந்து சென்னை வரைக்கும் 8 வழிச்சாலை திட்டம் போடுறேன் அப்படின்னு சொல்லி பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்களை அடித்தாங்க. அதை போராடி தடுத்து நிறுத்தியது நாம் தமிழர் கட்சி. அதிமுகவுடைய ஆட்சி காலத்தில் ஸ்டெர்லைட்டில் படுகொலை செஞ்சாங்க. இந்த ஸ்டெர்லைட்னு ஒரு ஆலை தூத்துக்குடியில் இருக்கிறது. இந்த ஆலை எனக்கு வேணாம், இங்குள்ள மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும், அதனால் இங்குள்ள மக்களுக்கும் சுற்றி உள்ள கிராமங்களுக்கும் அடுத்த தலைமுறையினருக்கு இது பாதிப்பு ஏற்படுத்தும், அதனால் இந்த ஆலையை தயவு செய்து மூடிடுங்கன்னு போராடிய பொதுமக்களை சுட்டு கொண்டது எடப்பாடியினுடைய அரசு. அதையும் எதிர்த்து போராடியது நாம் தமிழர் கட்சி. அதே போல திமுகவுடைய ஆட்சி காலத்திலும் துப்புரவு பணியாளர்கள் எனக்கு 500 ரூபா சம்பளம் கூட கொடுங்கன்னு கேட்டதுக்காக அத்துணை தூய்மை பணியாளர்கள் தாய்மார்களையும் கைது செய்தது. திமுகவும் விவசாயிகளுக்கு எதிரி, அதிமுகவும் விவசாயிகளுக்கு எதிரி, திமுகவும் பாமர மக்களுக்கு எதிரி, அதிமுகவும் பாமர மக்களுக்கு எதிரி. பிறகு யார் நமக்கானவர்கள்? இந்த மண்ணுக்காக மக்களுக்காக யாரிடத்திலும் சரணடையாது, சண்டையிட்டு சாவேனே ஒழிய ஒருவனிடத்திலும் கூட்டணி வைக்க மாட்டேன், என் மக்களுடைய வாழ்க்கை நலன்தான் முக்கியம் என்று நிற்கிறார்கள். பார்த்தீங்களா? என் பெரியப்பா சீமானவர்கள் தான் மக்களுக்கானவர். அவருடைய கரங்களை இறுக பிடித்து கொண்டு நீங்கள் தான் நல்லா இருப்பீங்க. அண்ணே லாஸ்ட்டாக அந்த பக்காமஸ் கட்சியை மட்டும் முடிச்சுட்டு வந்துடுறேன். இறுதியாக நான் திமுகவுக்கும் வாக்கு செலுத்தலை, நான் அதிமுகவுக்கும் வாக்கு செலுத்தலை, நான் நாம் தமிழர் கட்சிக்கும் வாக்கு செலுத்தலை. எங்கள் அண்ணன் விஜய் அவர்கள் வந்திருக்கிறார், அதனால் நாங்கள் அண்ணன் விஜய் அவர்களுக்கு வாக்கு செலுத்துகிறோம். சீமான் 15 வருடமாக கத்தி கொண்டிருக்கிறார், எங்கள் அண்ணன் 2 வருஷமாக கத்துறாரு, அதனால் புதுசாக கத்துற அண்ணனுக்கு வாக்களிப்போம் அப்படிங்கிறாங்க. ஏன்னு காரணம் கேட்டால்
எங்கள் அண்ணன் விஜய் அவர்கள் இப்போல்லாம் நல்லா பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணன் விஜய் அவர்கள் நல்லா பேசுனா, நல்லா பேசுகிறவங்களுக்கு தான் ஓட்டு போடணும்னா அண்ணன் விஜய் அவர்களுக்கு நீங்கள் போடக்கூடாது. பட்டிமன்ற பேச்சாளர் சாலையன் பாப்பையாக்கு தானே நீங்கள் ஓட்டு போடணும். எப்படி அண்ணன் விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டுவீங்க? என் அன்பார்ந்தவர்களே, இந்த நிலத்தில் பல்வேறு கணக்கான கட்சிகள் இருக்கிறது. காங்கிரஸ் கட்சி இருந்திருக்கின்றது. காங்கிரஸ் கட்சி இந்த நிலத்தை ஆட்சி செய்திருக்கின்றது. ஆனால் காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னோர்கள் இந்த நிலத்தில் மக்களுக்காக போராடி சிறை கொத்தடிமையாக இறந்திருக்கிறார்கள். இந்த நிலத்தில் திமுக கட்சி ஆட்சி செய்திருக்கின்றது. இன்றைக்கு வரைக்கும் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றது. திமுகவுடைய முன்னோர்கள் இந்த நிலத்திற்காக, திமுகவுடைய முன்னோர்கள், இப்போ உள்ளவங்க நான் சொல்லலை, திமுகவுடைய முன்னோர்கள் மக்களுக்காக போராடி சிறை கொத்தடிமைகளாக இறந்திருக்கிறார்கள். இந்த நிலத்தில் அதிமுக இருந்திருக்கின்றது. அதிமுக அனைத்து சாதியினருக்கும் 69% இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்திருக்கின்றது. அதிமுக முன்னோர்கள் இங்குள்ள மக்களுக்காக போராடி சிறை கொத்தடிமைகளாக இறந்திருக்கிறார்கள். இந்த நிலத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி, வன்னியர்களுக்கான கட்சி இருக்கிறது. 20 வன்னிய மறவர்கள் தமிழ் மொழிக்காக போராடி தன்னுடைய உயிரையும் ஈகம் செய்திருக்கிறார்கள், தியாகம் செய்திருக்கிறார்கள். இந்த நிலத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கிறது. ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்காக இன்றைக்கு வரைக்கும் போராடி கொண்டிருக்கிறார் ஐயா திருமாவளவன் அவர்கள். ஆனால் எந்த ஒரு போராட்டமும் செய்யாத விஜயை, எந்த ஒரு மக்கள் பிரச்சனை பற்றியும் பேசாத விஜயை, தன்னுடைய வேர்வை துளியை கூட இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் சிந்து பேசாத விஜயை, வேர்வை துளியை கூட சிந்தாத விஜய்க்கு நீங்கள் எப்படி வாக்கு செலுத்த நீங்கள் போறீங்க? எப்படி வாக்கு செலுத்த நினைக்கிறீங்க? என்ன போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறார்? ஆசிரியர்களுக்காக மாணவர்களுக்காக போராடினாரா? மீனவர்களுக்காகவும் ஆசிரியர்களுக்காக போராடினாரா? பரந்தூர் விமான நிலையம் வேண்டாம்னு சொல்றாரு விஜய். பரந்தூர் விமான நிலையத்துக்கு தீர்வு சொல்லிடுவாரா? கச்சத்தீவு நான் மீட்டெடுப்பேன்னு சொல்றாரு. எப்படி கச்சத்தீவு மீட்டெடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாரா? கிருஷ்ணகிரியில் இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் மலைகள் சுரண்டப்படுகிறது, அதை பற்றி இன்னைக்காச்சும் விஜய் பேசியிருக்கிறாரா? காவிரி, முல்லை பெரியார், பாலாறு போன்ற நதிநீர் பிரச்சனைகள் பற்றி கட்சி தொடங்கி 3 ஆண்டுகள் ஆகிவிட்டது, அதை பற்றி பேசியிருக்கிறாரா? 10 நிமிஷம் பேப்பர் பார்க்காம விஜயால் பேச முடியுமா? சொல்லுங்க. எல்லா கட்சிக்கும் ஒவ்வொரு கொள்கை இருக்கிறது. திமுகவா திராவிடம் என்ற ஒரு கொள்கை இருக்கிறது. அதிமுகவா இல்லாத திராவிடத்தை திமுக எடுத்துக்கொண்டது, அதனால நாங்கள் திமுகவுடைய கொள்கையை வைத்துக் கொண்டிருக்கோம் என்று சொல்கிறது. காங்கிரஸ் கட்சியா அதுக்கென்ற ஒரு பொருளாதார கொள்கை இருக்கிறது. பாஜகவா ஒரு மத கொள்கை இருக்கிறது. இந்த கட்சிக்கு என்ன கொள்கை இருக்கிறது? கொள்கை என்னன்னு கேட்டதுக்கு அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பாட்டு பாடுறாரு. இந்தி பீஸு வேணாண்டி, இங்கிலீஷ் பீஸு வேணாண்டி, கரகாட்டம் மாடிக்கிட்டே தமிழில் பாடண்டி அப்படின்ட்டு டிவிகேனுடைய கொள்கை பரப்பு செயலாளர் பாடுறாரு. சட்டமன்றத்துக்கும் நாடாளுமன்றத்துக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டதுக்கு, மன்றமா என்ன மன்றம்? மன்றம் வந்த தென்றலுக்கு நெஞ்சம் விட வழி இல்லையே அன்பே என் அன்பே, அந்த மன்றமானு கேட்குறாங்க. என்ன டீம், என்ன மேட்ச்னே தெரியலை. அதனால் அன்பார்ந்த பொதுமக்கள் சிந்திச்சுக்கோங்க. நீங்கள் யார் வேணால் கூப்பிட்டு வாங்க, நீ நாஞ்சில் சம்பத்து இல்லை தக்காளி 4000 சம்பத்தினாலும் கூப்பிட்டுட்டு வா. ஆனால் நாம் தமிழர் கட்சி வெல்லுவதை எந்த கொம்பாதி கொம்பனாலும் தடுக்க முடியாதுடா, எவனாலும் முடியாது. இன்றைக்கு முடியலை, 2026 தேர்தல் முடியலை. தோல்வி என்பது எங்கள் தலை மயிருக்கு சமம். இது தோல்வியை பார்த்த பாதைடா, வெற்றியை பார்க்காமல் ஒருபொழுதும் ஓயாது. 2026 முடியவில்லை. எனக்கு 19 வயது, நான் 25 வயதில் என்னுடைய இளைஞர்கள்லாம் ஒன்றிணைச்சு இந்த கட்சியை வென்று காட்டுவேன். 30 வயதில் ஒன்றிணைச்சு வென்று காட்டுவேன். நீங்கள் கேட்கலாம் சீமான் செய்த சாதனை என்னன்னு. மீச மயிர் கூட முளைக்காத இந்த சின்ன பையன் துண்டு சீட்டு இல்லாமல் இவ்வளோ நேரம் தைரியமாக பேசுகிறேன்னா அதுதான்டா சீமான் செய்த சாதனை. எந்த கட்சியில் உள்ள ஒரு கொள்கை பரப்பு செயலாளராச்சும் இந்த டிவிக்கில் உள்ள புதுசாக வந்திருக்காங்க சொல்ல முடியுமா, பேச முடியுமா? துண்டு சீட்டு இல்லாமல் 10 நிமிஷம் பேசிட்டா நாங்கள் இனி விஜயை பற்றி பேசலாம், அந்த கட்சியை பற்றியே பேசலை. அதனால் மாற்றத்திற்கான கட்சி நாம் தமிழர் கட்சி தான். நான் டிவிக்கை பற்றி நிறைய பேசணும்னு வந்தேன். அண்ணன் வந்து நேரம் குறைவாக தான் கொடுத்துருக்காங்க. அதனால் அடுத்தடுத்த கூட்டங்களில் கண்டிப்பாக பேசுவோம். மாற்றத்திற்கான சின்னம் விவசாய சின்னம். எங்கள் அண்ணன் கார்த்தியண்ணன் அவர்கள் 19 வயதில் இந்த கட்சிக்கு வந்தாங்க. எனக்கு இன்றைக்கி வயது 19. அண்ணன் கார்த்தி அவர்கள் 19 வயதில் வந்து அன்னைக்கு வேட்பாளராக இருந்தவங்களுக்கு வாக்கு கேட்டாங்க. அதே போல் எனக்கு இன்றைக்கி 19 வயது. இன்றைக்கி நான் அண்ணன் கார்த்தி அவர்களுக்கு வாக்கு கேட்டுட்ருக்கேன். இதுதான் தமிழ் தேசியத்தின் எழுச்சி, தமிழ் தேசியத்தின் மாற்றம். நீங்கள் திமுகவாக இருங்கள், அதிமுகவாக இருங்கள். நான் பரம்பரை திமுக என்று சொல்லாதீர்கள், நான் பரம்பரை அதிமுக என்று சொல்லாதீர்கள், நான் பரம்பரை கம்யூனிஸ்ட் என்று சொல்லாதீர்கள். உங்களுக்கெல்லாம் 60-70 வயசாகிட்டு இன்னும் 10 வருஷம் செத்து போயிடுவீங்க. ஆனால் நானும் என்னோட பிள்ளையும் தான் வாழணும். அதுக்காவது சிந்திச்சு வாக்களிங்க. பரம்பரை பரம்பரை என்று புராணம் பாடியது போதும். அடுத்த பரம்பரைக்கு என்ன விட்டு வைக்க போகிறோன்னு மட்டும் சிந்திச்சு ஒரே ஒரு முறை விவசாய சின்னத்தில் வாக்களிங்க. மாற்றத்திற்கான சின்னம் விவசாய சின்னம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர், தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க.